படம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? ரெண்டு பேரும் ரொமான்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா பிடிக்கும். பசங்க ஹாப்பியா இருக்கணும்னு தானே பேரண்ட்ஸ் ஆஹா விரும்புவாங்க. சூப்பர்மா. ஐயோ இப்படி ஒரு அம்மா இருந்தா நாளா ஐயோ வேற மாதிரி இருக்கனே. உங்க மக கீர்த்தி பாண்டியன் அக்காவை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்கேயும் சொல்லாத ஒரு விஷயம். சொல்லாத விஷயங்களா? கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் சொல்லல. 2023 பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நிறைய அவார்ட் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பிக்கெஸ்ட் அவார்டு வந்து கீர்த்தி. சொல்லுங்க அக்கா, பர்மிஷன் கொடுங்க. என்னக்கா சொல்லுங்கம்மா. கீர்த்தி வந்து மருமகள் மட்டுமில்ல, எங்களோட மகள் தான். இன்னொரு பொண்ணு எங்க வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் அடிஷன். ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான ஒரு அடிஷன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பொண்ணு. அண்ணன் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி நடிச்சுலாம் பார்த்து அந்த ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில அந்த மாதிரிலாம் பண்ணி அடி வாங்கியிருக்காரு உங்கள்கிட்ட? அந்த மாதிரி பண்ணி அடி வாங்கினது இல்லை. அடி வாங்கியிருக்காரு, பட் அதுக்கு இல்லை. அடிக்கிறதெல்லாம் அப்பா, நைட்டு வந்து அணைக்கிறது அம்மா. பேச்சு அம்மா, வீச்சு அப்பாவா? ஆமா ஆமா. சூப்பர். அப்பா நீங்க சொல்லுங்க. ஒரு பிரஸ் மீட்ல கூட அண்ணா சொல்லியிருந்தாரு அவருடைய பேரனும் நடிகன் தான், உங்க தாத்தாவோட பேரன் நடிகன் தான் சொல்லியிருந்தாரு. எப்படி இருக்கு? அது தாத்தா சொன்னது வந்து அம்மா கிட்ட தான் இறக்கறதுக்கு முன்னாடி. அம்மா சொல்லிட்டோம் அதை. நீங்க சொல்லுங்க. என்னோட அப்பா ரொம்ப திரைப்பட ரசிக்கிறவர். நிறைய படம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பா அவரோட லாஸ்ட் டேஸ்ல வந்து அப்பதான் எனக்கு ஒரு படம் வந்துருந்துச்சு. தெகிடி போயிட்டு இருக்குது, ஷூட்டிங் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சூதுகாவும் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பா அப்பாக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அவருக்கு அப்போ பேரம்பேத்தியை பத்தி என்ன பண்றாங்க, அடுத்ததோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, ஏன்னா ரொம்ப பிரியமான பேரை வேற. அப்ப சொல்லிட்டு இருக்காங்க, வாஜியோட பையனும் ஹீரோ, முத்துராமனோட பேரனும் ஹீரோ, என்னோட பேரனும் ஹீரோ தான் அப்படி. அவன் தேடிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி வாய்ப்புங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, சினிமானா சும்மா நினைச்சிடாத, அங்க என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும், உன்னால முடியுமா? எல்லாம் பண்ணுவேன் தாத்தா, எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா போது, நான் நடிக்கணும், எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்பான். அப்போ அவருக்கு பெரிய ஒரு திருப்தி. இவனை ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டான், அடுத்த ஒரு படத்துல சோலோ ஹீரோவா பண்ண போறாங்கிறது அவரோட கடைசி நாட்கள்ல ஒரு திருப்தியோட அவர் இறந்தார். கண்டிப்பா நிறைய விமர்சனங்கள் வந்தது, இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனா தைரியமா எப்படி ஹேண்டில் பண்ணனா, பசங்களோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். ஆஹா. அவனோட உழைப்புலையும் அவனோட தன்னம்பிக்கை, அவனோட எதையும் ஒரு எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிற அவனோட நினைப்பு அது சின்ன வயசுலேருந்தே அவங்ககிட்ட உண்டு. எங்கே போனாலும் அவன் வந்து நேர்மையாக ஒரு இடத்துல நிலை நிறுத்துவான் தன்னையா அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஜென்ரலாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு வருஷமும் பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் நான் பார்ப்பேன். நன்றி பிஹைண்ட் வுட், ஏன்னா இந்த வருஷம் இந்த அவார்ட் பட்டியலில் என் பையனோட பேர் வருதா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு நிச்சயமாக அவனுக்கு தகுதி இருக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் நம்புவேன். இந்த வருஷம் நீங்கள் அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அப்பா அம்மா கீர்த்தி அக்கா நீங்க எல்லாரும் 4 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ரேம்ல நிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அசோக் செல்வன் அண்ணனுக்கும் கீர்த்தி பாண்டியன் அக்காவுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு. உண்மையிலே ஆனால் நான் ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அகைன். மக்கள் உங்களுக்கு தான் நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்.